சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார்கள் சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர் கான் போன்றோர் முக்கியமான இடத்துல நடிக்கிறாங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தில் பூஜா ஆக்டேவும் நடிக்கிறாங்க என படக்குழு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து 85% ஷூட்டிங் முடிவடைந்ததாகவும் பேலன்ஸ் இருக்கிற ஷூட்டிங் சுவிட்சர்லாந்து எடுக்க போவதாகவும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. ஜெயிலர் 2 படம் நடித்து முடித்த கையோட யாரோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பார்? இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வருஷத்துக்கு 2 படங்கள் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் மற்றும் லால் சலாம் 2 படங்கள் நடிச்சிருந்தார். இந்த வருஷத்தில் கூலி மற்றும் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. அடுத்த வருஷம் யாரோட இயக்கத்தில் நடிப்பார்? நம்ம ஷங்கருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதா ஒரு அரசல் புரசலான நியூஸ் போய்கொண்டிருக்கு. அதாவது 2.2 படத்தை பிரம்மாண்டமாக எடுத்தார் ஷங்கர். நம்ம ரஜினியை வச்சு என்னதான் சயின்டிஃபிக் மூவியாக எடுத்தாலும் இந்த படம் அந்தளவுக்கு போகல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வசூலில் 800 கோடி சாதனை படைச்சு இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஆனாலும் ஷங்கர் அவர்கள் சமீப காலமாக எடுத்த படங்கள் சரியாக போகலை. என்னதான் கேம் சேஞ்சர் படத்தை பிரம்மாண்டமாக எடுத்தாலும் அந்த படத்தில் ஒரு கண்டென்ட்டுமே இல்லைப்பா, இது பிரம்மாண்டமே கிடையாது, இது அரைச்சமாகவே அரைக்கிற கதை, அவுடேட்டட் கதை என சொல்லப்பட்டாலும் ஷங்கர் நான் நல்லா தான்ப்பா எடுத்திருக்கேன், படம் பார்க்குறவங்களுக்கு தான் அந்த படத்தை பார்க்க தெரியல என சொன்னார். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை என ரசிகர்கள் நம்ம ஷங்கரை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ ஷங்கர் எப்படியாச்சும் இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பில் இருக்கார். ஆனால் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியே போயிட்டாங்க. இதனால் இந்தியன் 3 ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை தொடர்ந்து நம்ம ரஜினிகாந்தை வச்சு வேல்பாரி நாவலை எடுக்க போகிறாராம். மேலும் இந்த படத்தில் சூர்யா, விக்ரம் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. அது இன்னும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு லைக்காவை தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் லைக்கா இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அப்போ வேறு ஏதாவது ஒரு பெரிய நிறுவனம் தான் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. கேவிஎன் நிறுவனம் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் நம்ம ரஜினி மற்றும் ஷங்கர் இணைய போகிற வேல்பாரி நாவல் படத்தை எடுக்கிறதுக்காக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் உள்ளே வராங்களாம். ஆனால் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸையும் விட்டு வைக்கணும்பா, இல்லை ஷங்கர் அவரையும் முடிச்சு விட்டுற போகிறாரு என ரசிகர்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ரஜினி எடுக்கிற ரிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதான்? நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.